ஒரு வீடியோ எடுங்க. அனைவருக்கும் வணக்கம். அதாவது போராடக்கூடிய தூய்மை பணியாளர்கள் ஏன்னா ஒரு 3 பஸ்ல அடைச்சிட்டு போயிட்டாங்க. போராடிக்கிட்டு இருக்கவங்க அந்த மக்கள் கொதிச்சு எழுந்து இன்னைக்கு அரசை பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இதுதான் இங்க நடக்குது. அதுல ஒரு போலீஸ்கார் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நம்மளை பார்த்து கேட்கிறாங்க, உங்களுடைய அராஜகத்தை பார்த்துதான் அந்த மக்கள் அவ்வளவு கொந்தளிப்புல பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த அரசு எப்படி நடந்துக்குது அப்படின்றத நம்ம இங்க பார்க்க வேண்டியிருக்குது. அதாவது எந்த அளவுக்கு இது இருக்கிறாங்க. அந்த மக்களுடைய குரல் முதலமைச்சருக்கு கேட்கலையா? அந்த அளவுக்கு அவருக்கு உங்களுடைய ஸ்டாலின், நலன்காக்கும் ஸ்டாலின், தாயுமானவர் எல்லாம் சொன்னாரு. இப்படியா நிக்க வச்சிருக்கிறீங்க? அந்த மக்களுடைய வயிற்றுச்சல பாருங்க. அவங்க கேட்டது என்னது? பணி நிரந்தரம் தான் கேட்டாங்க. இன்னைக்கு அந்த அவங்க எப்படி நிக்கிறாங்கன்னு பாருங்க. போலீஸ் பாட்டுக்கு நிக்குது. இதுதான் இங்க உள்ள நிலைமை. போராடக்கூடிய அரசியல் சக்தியில் இவங்க எல்லாருமே கட்டாயமா இந்த போராட்டத்தில் வரணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம். இதுதான் நிலைமை. இதோ 4வது பஸ் 5வது பஸ் போயிட்டு இருக்குது. போராடக்கூடிய எல்லாத்தையும் கைது செய்யறாங்க. இதுதாங்க நிலைமையா இருக்குது. இதுதாங்க விடியல் அரசு. அதாவது விடியறதுக்கு முன்னாடியே அப்படின்னா எல்லாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக இவங்க திட்டமிட்ட வகையில யாருமே இல்லாத நேரத்துல இவங்க ஒடுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதான். இதுதாங்க இந்த அரசு. இதுதான். இது யாருக்காக அப்படின்னு சொன்னா மக்களுக்காக கிடையவே கிடையாது. இந்த கான்ட்ராக்டருக்கு இவர் ராம்கிக்காக தான் முழுக்க முழுக்க இந்த கைது நடவடிக்கைகள் எல்லாமே. இதுதாங்க இங்க நடந்துட்டு இருக்குது. அடுத்த பஸ் இங்க போயிடுச்சு. அடுத்த பஸ் இங்க இருக்கவங்க எல்லாரும் மீடியா கூட கைது செஞ்சாலும் கைது பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு மூர்க்கத்தனமா தான் இருக்கிறாங்க. இதுதான் நிலைமையா இருக்குது. இல்ல அதாவது அடுத்த கட்டமா கைது செய்யற அளவுக்கு ரெடியா நிக்கிறாங்க. அதாவது போராடக்கூடிய மக்கள் எப்படி கேட்கிறாங்கன்றதா இதுதாங்க மக்களுடைய வழி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் வழி. அவங்களுடைய வழி என்ன அப்படின்னா, இந்த ஆளக்கூடிய அரசு கேட்காம அமைதியா இருக்கிறது தான் இன்னைக்கு பார்க்க வேண்டியிருக்கு. இதுதான் நிலைமையா இருக்குது. இதுதான் நிலைமையா இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. வந்துருக்காங்க அந்த போலீஸ். அடுத்த கட்டமா வண்டியை இது பண்ணிட்டாங்க. இதுதாங்க ஒரு அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவங்க வேற என்ன ஆச்சுன்னு தெரியல. அதுக்கு இந்த அரசு என்ன செய்ய போகுதுன்னு தெரியல. இங்க பாருங்க, பாருங்க, என்ன பண்றாங்கன்னு பாருங்க. இந்த அரசு இந்த தூய்மை பணியாளர்களை என்ன பண்ணுங்க. இதுதாங்க விடியல் அரசுடைய லட்சணத்தை பாருங்க. போட்டோ எடுக்கணும். போட்டோ எடுக்க முடியல. சரி, அதாவது போராடக்கூடிய மக்கள் அமைதியான முறையில 13 நாள் போராடினாங்க. ஆனா அப்ப எந்த ஒரு பிரச்சனையும் வரல. என்ன, இதுதாங்க நிலைமை. இதுதான் இங்க நிலைமை. பாருங்க, நம்பி போட்டோ நடுத்தெருவுல விட்டாங்க. இதுதான் இங்க நிலைமை இருக்கு. இங்க வாங்க, பினிஷ் பண்ணிட்டு அதை